morning everybody. Praise the Lord. அநேகர் கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நான் தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கிறேன். உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய கோஆப்ரேஷனையும் நான் இதில் எதிர்பார்க்குறேன். யூ ஷுட் கோஆப்ரேட் ரீடிங் த பைபிள். பைபிள்ங்கிறது வேதம் வாசிக்கிறது கண்டிப்பாக வேணும். வேதத்தை புரிந்து கொள்ளுதல் அதை விட அவசியம். ஸோ இன்றைக்கி நாம் எடுக்க போகிறது வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரத்திலிருந்து மட்டும் எடுத்திருக்கிறேன். இதுவரை 6 எக்காலங்கள், ஏழாவது முத்திரை உடைக்கப்பட்டு 7வது முத்திரையில 7 எக்காலங்கள் ஊதப்பட்டது. அதில் 7 எக்காலங்கள் 6 எக்காலங்கள் ஊதப்பட்டாயிற்று. இப்பொழுது நாம் கடைசியாக 7வது எக்காலத்தை பற்றி பார்க்க போகிறோம். புரியுதா? அதுக்கு முன்னால் நம் தலைகளை தாழ்த்தி ஒரு சின்ன ஜெபம். தகப்பனே, ஒவ்வொரு எக்காலம் ஊதும் போதும் ஆண்டவரே, பூமியில் எவ்வளவு பெரிய பேராபத்துக்கள், நாங்கள் இன்னும் கடக்க வேண்டிய பாதைகள் எவ்வளவு கொடிதாய் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்து. எங்கள் இருதயங்கள் உம்மை சார்ந்திருக்கட்டும் ஆண்டவரே. எங்களை நீர் ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இனி காலம் செல்லாது. வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். There will be no more delay. Revelation 10 verse 6. There will be no more delay. இனி காலம் செல்லாது. நிறைய முறை இந்த வசனத்தை நம்ம கேட்டிருப்போம். காலம் செல்லாது, காலம் செல்லாது. கிறிஸ்டியன்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுக்கு அந்த வார்த்தையை கேட்டு கேட்டு அது பழகி போச்சு. நிறைய பேருக்கு எப்படி மார்னிங் எந்திரிச்சா ப்ரஷ் பண்ணுறது பழகுதோ, சார் ஜஸ்ட் இட்ஸ் லைக் ப்ராக்டிஸ். எல்லா மனிதர்களுக்கும், கிறிஸ்டியன்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ப்ராக்டிஸ் ஆகி போச்சு. இது மனசுக்குள்ள போய் நமக்கு கிரியை செய்கிறது இல்லை இந்த வார்த்தைகள். காரணம் என்ன? இட்ஸ் ஜஸ்ட் அண்ட் ப்ராக்டிஸ், அவ்வளோதான். அப்போ நம்ம இதை ஆண்டவருக்குள்ள நம்முடைய மனதை எப்படி ஈடுபடுத்துவது, ஆண்டவருக்குள்ளாய் நம் மனதை எப்படி செலுத்துவது, அதுக்கெல்லாம் நம்ம வேதத்தில் ஆண்டவருக்கு பயந்து நடுங்குகிறவர்களையே நோக்கி பார்ப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அந்த வசனத்துக்கு நம்ம பயந்து நடுங்கணும், அப்பதான் அவர் நோக்கி பார்ப்பார். சரி, இப்போ 7வது முத்திரையில 7வது எக்காலம் ஊதப்படுகிறது. புரியுதுங்களா? 6 எக்காலம் ஊதி முடித்தாயிற்று. நன்றாக கவனித்து கேளுங்கள். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு, சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு தான் இந்த 7 ஆண்டுகள் வரும் இல்லையா? சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடுன்னு என்ன அர்த்தம்? நிறைய பேர் ஆண்டவர் இந்த தண்டனை காலங்கள் 7 காலம், நியாய தீர்ப்பு 7 வருஷம் வர்றதுக்கு முன்னாலே நிறைய பேர் ஆண்டுடைய பிள்ளைகளை ஆண்டு எடுத்துருவார் மேலோகத்துக்கு, பிரச்சனை இல்லாம போயிடலாம். ஆனா அப்படி சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு அன்றிலிருந்து இயேசுவின் 2ஆம் வருகை வரைக்கும். எப்ப இயேசுவின் 2ஆம் வருகை? இந்த 7 வருட நியாய தீர்ப்பு காட்டலாம் முடிஞ்ச பிறகு வரதான் 2ஆம் வருகை. 2ஆம் வருகை வரைக்கும் 7 வருடங்கள் இருக்கின்றன. புரியுதுங்க? நல்லா கவனிங்க. அந்த 7 வருடத்திலே இப்ப இதுவரைக்கும் 3.5 வருடங்கள் தான் வந்தாகி இருக்கிறது. இந்த 7 எக்காலங்கள் ஊதுறது, 7 முத்திரைகள் உடைக்கப்படுறது 3.5 வருடங்கள் தான் இருக்குது. இந்த 3.5 வருடங்களுக்குள்ளாகவே பயங்கரமான உபத்திரவங்கள் நடந்தேறி இருக்கிறது. அப்ப 7வது எக்காலம் ஊதுவதற்கு முன்பாக வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரை, 11ஆம் அதிகாரத்துல முதல்ல இருந்து 14 வசனம் வரைக்கும் என்ன இடையில ஒரு சம்பவம் நடக்குது. நான் உங்களுக்கு ஆல்ரெடி எடுத்துட்டேன். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம், 12ஆம் அதிகாரம், 14 எடுத்தாச்சு. ஸோ அதுல ஒரு சம்பவம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்க இதுக்கு முன்னால வீடியோல பார்த்துக்கோங்க. இப்போ ரெவலேஷன் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிப்போம். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனை போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களை போலவும் இருந்தது. அப்ப இப்படிப்பட்ட பலமுள்ள தூதன் யார்? நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வரணும். இந்த பலமுள்ள தூதன் யார்? இயேசு கிறிஸ்து. எப்படின்னு கேட்குறீங்களா? எப்படி? ஈஸியா சொல்றீங்களே. சில சம்பவங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பழைய ஏற்பாட்டுல சில சந்தர்ப்பங்கள்ல மட்டும் இயேசு கிறிஸ்து அங்கங்கே வந்து போகிறார். பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு, மனோவாவுக்கு,
அப்புறம் கிதியோனுக்கு, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்கு, தென் அப்புறம் யாருக்கு, தானியேலுக்கு, எசேக்கியேலுக்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து தேவதூதனை போல இயேசு கிறிஸ்து அங்கங்கே வந்து போகிறார். புரியுதுங்களா? சில சந்தர்ப்பங்களை வந்து போறார். எப்படி பாத்தீங்கன்னா, இப்ப ஆபிரகாம் இதுல பாத்தீங்கன்னா 3 தேவதூதர்கள் ஆபிரகாமை தேடி வராங்க இல்லையா? அந்த 3 தேவதூதர்கள 2 பேர் தான் தேவதூதர்கள், ஒருத்தர் இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய கிறிஸ்து. இப்போ இவங்க என்ன பர்பஸ்க்காக வர்றாங்க? என்ன பர்பஸ்க்காக? சோதோமை அழிக்க போறோம் அப்படிங்கறதுக்காக தான் வர்றாங்க. இதை ஆபிரகாம்கிட்ட சொல்லிட்டு போலாம். ஏன்னா அதுல ஒரு கர்த்தர் ஒரு வார்த்தை அங்க சொல்லுகிறார். அங்க அந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொல்றாரு, ஆபிரகாமே, நீ உன் சந்ததிகளுக்கும் சன்னதியின் சன்னதிகளுக்கும் சன்னதியின் சன்னதிகளுக்கும் என்னோட நாமத்தை சொல்லுவேன்னு எனக்கு தெரியும் என்று கர்த்தர் அங்கே எனக்கு நம்பிக்கை இருக்கிறதுன்னு அந்த இடத்துல கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார். அந்த அளவுக்கு ஆபிரகாம் மேல நம்பிக்கை வைத்ததுனால்தான் ஒரு அழிவு நடக்க போகும்போது ஆபிரகாம்கிட்ட சொல்லிட்டு அங்க போறார். கர்த்தராகிய கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி ஒரு சராசரியான ஒரு மனிதனிடத்தில் சொல்லிவிட்டு நான் அழிக்கப் போகிறேன் என்று சொல்கிறார். அப்ப அப்படி சொல்லிட்டு போகும்போது பாருங்க, அதுல 2 தூதர்கள் அங்க சோதோமுக்குள்ள போயாச்சு இல்லையா? 2 பேர் போயாச்சு. இப்ப கிறிஸ்து மட்டும் தான் இவங்க இருக்கிறார், ஆபிரகாம் இருக்கிறார். எப்படி இயேசு கிறிஸ்துன்னு சொல்றேனுங்க? ஆபிரகாம் வந்து கேட்கிறார். ஏன்னா இவங்க போற இடத்துல அவருடைய சகோதரன், ஒன்னுடைய சகோதரன் லோத்து இருக்கிறாப்ல, சகோதரன் வந்து லோத்து இருக்கிறாப்ல. அப்போ இவருக்கு பயம் வந்துருச்சு. ஆஹா, அழிச்சிட்டா நம்ம இது ஆள் அங்க நம்ம சொந்தம் அங்க இருக்குதே. அப்ப கேட்கிறார், ஆண்டவரே நான் கேட்கிறேன், தப்பா எடுத்துக்காதீங்க, 50 பேர் அந்த நாட்டுல நல்லா இருந்தா அழிப்பீங்களா அப்படின்னு. தேவதூதனா இருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? ஒரு நிமிஷம் ஆபிரகாம் வெயிட் பண்ணு, நான் பறந்து போய் நாங்க பிதாட்ட போய் கேட்டுட்டு வரேன், எக்ஸ்கியூஸ் மீ பிதாவே, அங்க போய் கேட்டிருப்பாரு இல்லையா? அங்க போய் கேட்டுட்டு தானே பாருங்க, தேவதூதன் தன்னால பதில் சொல்ல முடியாது இல்லையா? அவருக்கு ரைட்ஸ் இல்லை தேவதூதனுக்கு. நேர வந்து அவர் வந்து நான் ஆண்டுகிட்ட கேட்டேன், 50 பேர் தான் அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு தேவதூதன் சொல்லியிருக்கணும். அப்போ சரி, ஒரு 40 பேர் இருந்தா, ஒரு 5 பேர் குறைஞ்சா, 10 பேர் குறைஞ்சா, கடைசிக்கு 10 பேர் இருந்தா என்ன அழிப்பீங்களா? அப்ப தேவதூதனா என்ன சொல்லிருக்கணும்? வெயிட் பண்ணு ஆபிரகாமே, நான் பிதா கிட்ட போய் கேட்டு வரேன், ஆண்டுகிட்ட போய் கேட்டு வரேன் அப்படின்னு அவன் ரெக்கைகளை அடிச்சு விரிச்சு பறந்து அங்க போய் கேட்டு இங்க பதில் சொல்லுவான். இதுதான் தேவதூதனுடைய வேலை. தேவதூதன் சுயமாக செயல்பட மாட்டாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை அறிவிக்க வருவார்கள். புரியுதா? ஆனா இங்கே அவர் என்ன சொல்கிறார்? 50 பேரின் மித்தம் நான் அழிப்பதில்லை. உடனே ஆபிரகாம், அது 5 பேர் குறைஞ்சா, அவர் 40 பேரின் மித்தம் 5-10 பேர் குறைஞ்சா, 40 பேர் மித்தம் நான் அழிப்பதில்லை, 30 பேர் அழிப்பது, கடைசிக்கு 10 பேரின் மித்தம் நான் அழிப்பதில்லை. புரியுதுங்களா? அதிகார தோரணையா சொல்றாங்க. இத்தனை பேர் இருந்தால் நான் அழிப்பதில்லை ஆபிரகாம், நான் அழிக்க மாட்டேன் போப்பா. இதை யாரால் சொல்ல முடியும்? கர்த்தராகிய கிறிஸ்துவால் மட்டுமே அந்த வார்த்தையை சொல்ல முடியும். ஆகவே இங்கே வந்தவர் கர்த்தராகிய கிறிஸ்து. 2 தேவதூதர்கள் மத்தியிலே வந்தவர் கிறிஸ்து. அடுத்தது மனோவா வந்து சந்திக்கிறதுக்கு ஒரு தேவதூதர். இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு மேல பேசணும் இல்லையா? மனோவாவை சந்திக்க ஒரு தேவதூதர் வர்றார். அவர் சொல்றார், மனோவா மனைவி கிட்ட, அவர்கிட்ட மனோட மனைவி கிட்ட சொல்ற, இது வந்து ஏற்ற உற்பத்தி காலத்திலே உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அவனை எனக்கேற்ற விதமாய் நசரேயாக வளர்ப்பாயாக, முடிய வெட்டக்கூடாது, கர்த்தருக்கேற்ற எனக்கேற்ற வழிகளிலே நீ அவனை வளர்ப்பாயாக, நீ திராட்சரசம் குடிக்கக்கூடாது, இது குடிக்கக்கூடாது, பரிசுத்தமாய் வாழ வேண்டும். இத்தனை கண்டிஷன் அவர் போடுறாரு. தேவதூதனுக்கு அப்படி கட்டாயப்படுத்த முடியுமா? தேவதூதன் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அறிவிக்க வருகிறவன் தான் தேவதூதன். ஆகவே இங்க வந்தவர் கர்த்தராகிய கிறிஸ்து. இன்னொரு சம்பவத்தை வந்து கிதியோன் பாத்தீங்கன்னா, அவன் ஒளிஞ்சு அவன் பாட்டு தானியத்தை, நான் ஏற்கனவே கிதியோன் பத்தி நிறைய எடுத்திருக்கிறேன். இங்க பிளேஸ் மாத்தி அவர் பாட்டுக்கு இது பண்ணிட்டு இருப்பாரு, அறுவடை செஞ்சுட்டு இருப்பாரு. இங்க இந்த மரத்துக்கடியில ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு. இவன் வந்து பார்த்து இவன் திகில் அடைகிறான். ஐயோ, எதிர்தான் வந்துட்டான் போல இருக்கு. ஆனா பெலிஸ்தியர்கள் தான் வந்துட்டாங்க போல, இவன் திகில் அடைகிறான். ஆனா அங்கே வந்தவர் கர்த்தராகிய கிறிஸ்து. அது சொல்றாரு, கூப்பிடும் போதே என்ன சொல்றாரு? பராக்கிரமசாலியே, பலவானே. அவன் நினைக்கிறான், நம்மள போய் பலம் வாங்குற, நம்மளே பைந்தாங்கொல்லியாட்டம் பயந்துகிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு இங்க வந்து இருக்கோம், இவர் நம்மளே போய் பலவான்கிறாரு. சொல்றது புரியுதா? பலவானே. அப்ப நான் என்ன போய்
எங்க முன்னோர்கள் அவன் கேள்விப்பட்டு தான் சொல்றான், எங்களுடைய தேவன் இப்படி எல்லாம் நடத்தினாரா, செங்கடலை பிளந்து நடத்தினாரா, இப்படி நடத்தினாரா, நான் கேள்விப்பட்டிருக்கேன் எங்க முன்னோர்கள் சொல்லி, எங்க தாத்தாமார்கள் கூட்டமார்களா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ அந்த தேவன் எங்கே? அப்ப அவர் சொல்ற, பராக்கிரமசாலியே நான் உன்னோடு இருக்கிறேன், நீ பலன் அடைவாய். இதை யார் சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. அதுக்கு பிறகு அவனுக்கு பயம். வந்தவர் தேவதூதன் என்று அவன் நினைக்கிறான். நான் அந்த உங்களுக்கான சாப்பாடு எடுத்துட்டு வர வரைக்கும் நீங்க இதை விட்டு போக கூடாது, நான் உங்களுக்கு காணிக்கை எடுத்துக்கொண்டு வரேன், நீ இதை விட்டு போக கூடாது. உடனே அவர் வெயிட் பண்றாரு. தன் ஒரு மரத்துல ஒரு குச்சியை படுத்து, கவாலி மரத்துக்கு இருந்து குச்சி எடுத்து அப்படி வரைஞ்சிட்டு இருக்கிறாரு. இந்த குணம் எங்க இருக்கு? புதிய ஏற்பாட்டுல பச்சோம் இல்லையா, விபச்சார பெண். அவளை பிடிக்கும் போது ஏசு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? விரல்ல எழுதிக்கிட்டு இருக்கிறாரு, ஏதோ கிரிக்கிட்டு இருக்கிறாரு, ஏதோ எழுதிட்டு இருக்கிறாரு. பாவமா ஏதா இல்லையா? அப்ப இங்க வந்தவர் யாரு? கர்த்தராகிய கிறிஸ்து. அப்ப இங்கேயும் அந்த தேவதூதன் வந்தது யாரு? கிறிஸ்து. அதே போல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, ராஜா சொல்வார் நேபுகாத்நேச்சர், 3 பேர் தானே போட்டோம், 4வது ஒருத்தர் எப்படி வந்தார்? தேவ புத்திரனை போல காணப்படுகிறாரே. புரியுதுங்களா? இதெல்லாம் இப்படிப்பட்ட சமயங்களிலே இயேசு தேவதூதனை போல வந்தார். எல்லாருக்கும் தேவதூதனாக பட்டுச்சு. அவர் தேவதூதனாய் தான் வர முடியும். ஏன்னா 2ஆம் வருகையின் போதுதான், 7 வருடங்கள் கடந்து 2ஆம் வருகையின் போதுதான் அவர் தேவபுத்திரனாய் வர முடியும், மனுஷகுமாரனாய் வர முடியும், ஆட்டுக்குட்டியானவராய் வர முடியும். புரியுதா? அது வரை, 2ஆம் வருகை வரை அவர் தேவதூதனாய் நமக்கு வந்து போகிறார். இந்த இடத்திலும் நாம் காணுகிற தேவதூதனும் இயேசு கிறிஸ்து. அதுல 1ஆம் வசனத்துல அவனுடைய சிரசின் மேல் வான வில் இருந்தது, அவனுடைய முகம் சூரியனை போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களை போலவும் இருந்தது. இது எங்க? இது ஒரு வார்த்தை படிச்சிருக்கோம் ஞாபகா? எங்க? வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பாருங்க. வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லும் பதும ராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வான வில் இருந்தது, அது பார்வைக்கு மரகதம் போல தோன்றிற்று. சோ வான வில்ல வச்ச இந்த 1ஆம் வசனத்திலையும் அவருடைய சிரசின் மேல் வான வில் இருந்தது. அப்ப வான வில்ல வச்சிருக்கிறவர் யாரு? சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறவர். அப்ப 1ஆம் அதிகாரத்துல பார்த்தோம், அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது என்பதாக. அப்ப ஒரு தேவதூதனுடைய முகமும் அப்படி சூரியனை போல பிரகாசிக்காது. விளங்குதா? யாருடைய முகம் சூரியனை போல பிரகாசிக்கும்? இயேசு கிறிஸ்துவனுடைய முகம். அப்போ 2வது பாத்தீங்கன்னா, திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கர்ஜிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்றிருந்தேன். அப்பொழுது 7 இடி முழக்கங்கள் சொன்னவை, நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். பாருங்க, 7 இடிகளும் முழங்குது. 7வது தூதன் எக்காலம் 7 இடிகள் முழங்குது. ஆனா 7 இடிகள் முழங்கும் போது அந்த இடிகளோட சத்தத்துல ஏதோ ஒண்ணு யோவானுக்கு காதுகள் கேட்குது. யோவானுக்கு ஏதோ ஒரு விஷயம் சொல்லப்படுது. அது யோவான் எழுதலாம் அப்படின்னு நினைக்கும் போது வானத்துல இருந்து சத்தம் வருது. என்ன சத்தம்? எழுதாத, முத்திரை போடு. அப்போ இந்த விஷயம் யாருக்கு தெரியுங்க? யோவான் எழுதல. அந்த கர்ஜனையின் சத்தம் என்னவென்று யாருக்கும் தெரியாது, யோவானுக்கு மட்டும்தான் தெரியும். பூமியில புரியுதா? தேவனுக்கு தெரியும், அடுத்தது யோவானுக்கு தெரியும். அது முத்திரை போட்டாச்சு. அப்போ அந்த 7 கர்ஜனையின் சத்தத்திலே வருகிற காரியம் ஏதோ ஒரு பயங்கரமான நியாய தீர்ப்பு வரப்போகுது இல்லையா? அது மோசமான காரியமா தான் இருக்கும். பயங்கர நியாய தீர்ப்பு, ஏதோ ஒரு பயங்கரமான நியாய தீர்ப்பு உலகத்திற்கு வரப்போகிறது என்பதான சத்தம் அது. அடுத்தது 5வது பாத்தீங்கன்னா 5 சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் இருக்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்திற்கு நேராக உயர்த்தி சொல்றார். உடனே இந்த இடி சத்தம் கேட்டதுக்கு பிறகு ஏதோ ஒன்று சொல்ல வந்த பிறகு யோவான் எழுதலாம் என்று இருக்கும் போது முத்திரை போடு என்று சொன்னது பிறகு அவர் இன்னொரு வார்த்தை சொல்றார். சத்தம், இனி காலம் செல்லாது.
இனி காலம் செல்லாது. ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நடைபெறும். வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியும் அதில் உள்ளவையும் சமுத்திரங்களை அதில் உள்ள சிருஷ்டி சதா காலங்களில் முடிவெடுக்கிறவார்கள் ஆணையிட்டு சொன்னான். அப்ப என்ன சொல்றாருங்க? 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும் போது தேவ ரகசியம் நிறைவேறும். அப்ப அந்த 7ஆம் தூதன் எக்காலம் எப்ப ஊதப்படுறானோ அப்ப என்ன நடக்குங்க? தேவ ரகசியம் நிறைவேறும். அந்த ரகசியம் தான் அங்க சொல்லப்பட்டது. அதுதான் முத்திரை போட்டாச்சு. புரியுதா? இனி காலம் செல்லாது. there will be no more delay. 7ஆம் தூதனின் சத்தத்தின் நாட்களிலே எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். என்ன அது? அது என்ன தேவ ரகசியமா இருக்கும்? இஸ்ரவேலை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிறதான திட்டம். புரியுதா? இஸ்ரவேலை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிறதான திட்டம். இஸ்ரவேல் அழிந்தது என்று பலர் நினைத்தார்கள். இஸ்ரவேல் முடிந்தது என்று நினைத்தார்கள். எதிரிகள் சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் 1948ஆம் ஆண்டு மே 14ஆம் தேதி இஸ்ரவேல் போரில் ஜெயித்து வெற்றி கண்டு தனி நாடாய் நின்றது. இஸ்ரவேல் அழிந்தது என்று நினைத்தவர்கள் எல்லாம் இஸ்ரவேலை பார்த்து பிரமித்து போனார்கள். உலகம் அறிந்து கொண்டது அன்று இஸ்ரவேல் தேசம் மீண்டும் உருவாகி பலத்து நின்றது. இஸ்ரவேலை குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டம் எப்பொழுது அறியப்பட போகிறது தெரியுமா? சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு 3.5 வருடங்களுக்கு பின்பு இஸ்ரவேல் தேசத்துக்கு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்பதை குறித்து எல்லாரும் அறிந்து கொள்வார். நான் என்ன படிச்சா 3.5 வருடத்துக்கு பிறகு யார் இஸ்ரவேல் தேசத்துக்கு மீண்டு வராங்க சொன்னேன்ல, எலியாவும் மோசேயும் வரப்போகிறார்கள். அதுதான் ஆண்டவர் அடுத்தது வைத்திருக்கான திட்டம். புரியுதா? எவ்வளவு பெரிய திட்டம் இல்லையா? அந்த வசனம் 11ஆவது வசனத்துல அது இருக்குது. எவ்வளவு பிரமிப்பான விஷயங்கள் அது. 8வது வசனம் 9வது வசனம் படிக்கிற சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக்கொள். இதை நீ வாங்கி புசி. இது உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு தேனை போல் மதுரமாயிருக்கும். இந்த புத்தகம் என்ன? இந்த புத்தகம்? யோவானை பார்த்தா அந்த சத்தம் சொல்லுது, நீ போய் அந்த புஸ்தகத்தை வாங்கி புசி, சாப்பிடு. அது உன்னுடைய உதட்டுக்கு வாய்க்கு இனிப்பாவும் வயிற்றுக்கு கசப்பாயும், வயிற்றுக்குள்ள போனா கசப்பாயிருமாமா. அதை போய் புசின்னு சொல்றாரு. அது என்ன புஸ்தகம் பாருங்க. எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்த்தா அந்த புஸ்தகம் இருக்குது. மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை யார் பார்த்து? எசேக்கியேல் பார்த்து சொல்றாரு, நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக. அப்பொழுது நான் அதை புசித்தேன், அது என் வாய்க்கு தேனை போல் தித்திப்பாய் இருந்தது. பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ போய் இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் சேர்ந்து என் வார்த்தைகளை கொண்டு அவர்களோட பேசு. Go now to the house of Israel and speak my words to them. புரியுதா? நீ வாங்கி, எசேக்கியேலை பார்த்து தேவன் என்ன சொல்றாரு? நீ வாங்கி புசி அந்த புஸ்தகத்தை. அப்ப அவன் புசிக்கிறான், சாப்பிடுறான். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றான்? ரொம்ப இனிப்பா இருக்கு, தேனை போல இனிப்பா இருக்குங்கிறான். அடுத்தது அவர் இனிப்பா இருக்குன்னு எசேக்கியேல் சொன்ன உடனேயே அடுத்தது ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. அப்படின்னா இது சாப்பிட்டு முடிச்சிட்டீல, இனி நீ போய் இஸ்ரவேல் சந்ததிட்ட போய் என்னோட வார்த்தைகளை கொண்டு அவர்களோட பேசு. என் வார்த்தையை இப்ப சாப்பிட்டுட்டல, அதை போய் எடுத்து போய் பேசு. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள் ஆண்டவர் சொல்றது. எசேக்கியேலுக்கு என்ன சொன்னார்? அடையாளமா இதை அடையாளமாக சொன்னார், இந்த புத்தகத்தை புசி, அதாவது என்னுடைய வார்த்தையை உட்கொள்ள வேண்டும். அது உனக்குள்ளே சென்ற உடனே நீ போய் ஜனங்களுக்கு என் வார்த்தையை சொல்லு. அப்பொழுது 14வது வசனத்துக்கு, அப்பொழுது அவர் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். யோவான இதை சாப்பிட்டு முடிச்சோன்னு என்ன சொல்றாருங்க? நீ சாப்பிட்டு முடிச்சது பிறகு நீ போய் அநேக ஜனங்களை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லு. எப்படி? ராஜாக்களை பார்க்க சொல்றார், பாஷைக்காரர்களை பார்க்க சொல்றார், ஜாதிகளை பார்க்க சொல்ற, எல்லாத்தையும் பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லு, நடக்க வேண்டியதை சொல்லு. இதே எசேக்கியேலுக்கு வந்துச்சு, என்னோட வார்த்தைகளை சொல். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பேசணும்னா முதலாவது நாம் அதை புசிக்க வேண்டும். நாம் அதை புசிக்க வேண்டும். இன்னைக்கு வார்த்தைகள முரண்பாடுகள் நிறைய இருக்குது. கள்ள போதகங்கள் பெருகி வருகிற இந்த காலத்திலே வார்த்தைகளை முதலாவது நாம் புசிக்க வேண்டும். இன்னைக்கு வார்த்தைகளை புசிக்காத கிறிஸ்டியன்ஸ் தான் கள்ள போதகங்களை நம்பி பின்னே போய்கொண்டிருக்கிறீர்கள். அவர்களை நீங்களே வளர்த்து விடுகிறீர்கள்.
யோசிச்சு பாருங்க, வார்த்தைகள் நாம் அதை புசிக்க வேண்டும். வேதத்தை முதலாவது நாம் வாசித்து கடைபிடிக்க வேண்டும். அன்று எசேக்கியேலுக்கு கொடுத்த புத்தகம் இனிப்பா இருந்தது, ஆனா அது வயிற்றுக்குள்ள போய் கசக்கல எசேக்கியேலுக்கு. ஆனா யோவானுக்கு கொடுத்தது உண்ணும் சாப்பிடும் போது அது இனிப்பா இருக்குது, வயிற்றுக்குள்ள போனது என்ன ஆகுது, கசக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அர்த்தம் என்ன? சாப்பிடுறவங்களுக்கு தேனை போல இருக்குமாமா, வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு அது தேனை போல். அதை வாசித்து அதை தியானித்து நாங்கள் அதை எடுத்து உங்களிடம் கொடுக்கும் போது கேட்கிறவர்களுக்கு அது கசப்பா இருக்கிறது. புரியுதா? கேட்கிறவங்களுக்கு அது கசப்பா இருக்குதாம், பயங்கரமா இருக்குதாம், அது விரும்பத்தகாத மாதிரி இருக்குதாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமியிலே பாவம் நிறைந்திருக்கிறது. வேதத்தை விசுவாசித்து இதன்படி வாழ்பவர்களுக்கு இதற்கு புறம்பாக வாழ்பவர்களுக்கு உள்ள வித்தியாசம். இதுக்கு புறம்பாக வாழ்பவர்களுக்கு இது கசப்பான புத்தகம். இதைத்தான் அடையாளமா இங்க சொல்லப்பட்டிருக்குது. சோ இப்ப இதுல இருந்து இந்த அதிகாரத்துல இருந்து நம்ம ஒரு விஷயம் தெளிவா கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா, வேதத்தை முதலாவது நாம் புசிக்க வேண்டும். குழந்தைங்களா இருக்கீங்க, நான் சின்ன குழந்தைகளை இப்பதான் சில நேரம் புரியாம புசிக்கணுமா சாப்பிடணும்னு இல்லை. புரியுதா? வேதத்தை என்ன பண்ணணும்? நல்லா ரீட் பண்ணணும், ஆழ்ந்து ரீட் பண்ணணும், தியானிக்கணும். இரவும் பகலும் தியானித்து கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி செழிப்பான்னு அந்த வசனத்துல அழகா சொல்லப்பட்டிருக்க அந்த அதிகாரத்தில். அப்போ வேதத்தை முதலாவது நாம் தியானிக்க வேண்டும். இப்ப வீட்டுல ஃபர்ஸ்ட் பெற்றோர்கள் தலை. யாரு வீட்டுக்கு? கணவன் மனைவி, இவங்க ரெண்டு பேரும் பிள்ளைகளுக்கு தலை. இந்த கணவனும் மனைவியும் தன்னோட வாழ்க்கையை நேர்த்தியா வாழ்ந்தாங்கன்னா பிள்ளைகளோட வாழ்க்கை நல்லா இருக்கும். கரெக்டா இல்லையா? ஆனா கணவனும் மனைவியும் பைபிளை ரீட் பண்ணாம எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா பிள்ளையோட வாழ்க்கை தருதலையா போயிடும். பிள்ளை பைபிளே தொடாது. பிள்ளை சொல்லு, என்ன கடவுள் எனக்கு என்ன நல்ல தாய் தப்படி தந்தார், என்ன நேரமும் சண்டை, நிம்மதி இல்லை. புரியுதா? அதனால தாய் தகப்பன்மார்களே, கணவன் மனைவிகளே, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் முதலாவது சீர்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை கடவுள் கொடுத்தது, அதை நீங்கள் கசப்பாக்கி கொள்ளாதீர்கள். கணவனும் மனைவியும் இணைந்ததுதான் குடும்பம், வேற யாரும் குடும்பம் இல்லை. கணவன் மனைவி குடும்பமாய் வாழும் போது ஒருவருக்கு ஒருவர் இசைந்து வேதத்தை எடுத்து படித்து தியானிக்க வேண்டும். அதுக்கு பிறகுதான் நீங்க புசித்த அந்த வேதத்தின் வார்த்தைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியும். உங்கள் பிள்ளைகள் அதில் வளர்ந்தாதான் குடும்பம், ஒரு குடும்பம், 2 குடும்பம், 3 குடும்பம், 10 குடும்பம், 100 குடும்பம், கிறிஸ்தவ குடும்பங்கள் நேர்த்தியாய் வளரும். புரியுதா? குடும்பம் ஒன்னே சரியில்லைன்னா எங்க வர்றது? ஆகையால் வேதத்தை நாம் வழிகாட்டுதலாய் வைக்கும். முதலாவது நாம புசிக்கணுங்க. எசேக்கியேல் 22:8 பாத்தீங்கன்னா, என் பரிசுத்த வஸ்துக்களை அசட்டை பண்ணி என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாள். ஆண்டவர் கேட்கிறாரு, ஆண்டவர் சொல்றாரு, என் பரிசுத்த வஸ்துக்களை எல்லாம் நீ அசுத்தம் பண்ண. புரியுதா? என் ஓய்வு நாளை நீ பரிசுத்த குலைச்சலாக்கினாய். ஓய்வு நாள் எதுக்கு கொடுத்திருக்கிற? என்னை நீ தியானிக்க, ஆராதிக்க. ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் ஆலயம் சர்ச்சுக்கு போறதுனால கறியை வாங்கி திங்கணும், மீனை வாங்கி திங்கணும். சர்ச்சில் உட்காந்து லேட் ஆயிடுச்சுன்னா மனுஷன் மீன் திங்க வேண்டாமா, மனுஷன் கறி திங்க வேண்டாமா, மனுஷன் பொங்கி சாப்பிட வேண்டாமா, இவ்வளவு டிலே பண்ணிட்டு இருக்கிறாங்களே. பரிசுத்த நாளை எத்தனை பேர் பரிசுத்த குலைச்சலாக்கி கொண்டிருக்கிறீர்கள். இதையெல்லாம் நம்ம முதல்ல இந்த வசனத்தை சாப்பிடணும் இல்ல, நம்ம முதல்ல இந்த வசனத்தை டேஸ்ட் பண்ணணும் இல்லையா? இப்படி டேஸ்ட் பண்ணா நம்ம ஆலயத்துக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுப்போம் இல்லையா? அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்க 9வது வசனம் பாருங்க, ரத்தம் சிந்தும்படிக்கு அபாண்ட பேசுகிறவர்கள் உன்னிடத்தில் இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, உன் பக்கத்துல அபாண்ட பேசுறவங்க இருக்காங்க, எந்நேரமும் குறை கூறிட்டு இருப்பாங்க, எந்நேரமும் தப்பா பேசுறவங்க உன் பக்கத்துல இருக்கிறாங்க. இதையெல்லாம் நம்ம படிச்சாதான் நம்ம வாழ்க்கை நேர்த்தியா இருக்கும். அடுத்தது, முறைகேடு செய்கிறவர்கள் நடுவில் இருக்கிறார்கள். தப்பா செய்யறவங்க உன் பக்கத்துல இருக்கிறாங்க. ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஜால்ரா போட்டுட்டு இருக்க. ஏன்னா அவனால் உனக்கு ஆதாயம் வருகிறது, அவனுடைய நட்பு தேவை. உனக்கு ஏதாவது பக்கத்துல ஆச்சுன்னா அவன் தான் உன்னை தூக்கிட்டு போவான் ஹாஸ்பிட்டலுக்கு, அவன் தான் உனக்கு ஆபத்துனா உதவுவான். அந்த நீ இந்த பூமியிலே கிடைக்க வேண்டிய நன்மைக்காக நீ ஜால்ரா அடிக்கிறாய். அதுதான் அன்று சொல்றார், ஏன் உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? நீ இந்த நிமிஷம் நீ விழுந்து கிடந்தால் உன்னை தூக்கி செல்பவன் நான் என்று
தேவன் உனக்கு சொல்லவில்லையா? தாயை போல சுமப்பேன் என்று சொல்லவில்லையா? தந்தையை போல் சுமப்பேன் என்று சொல்லவில்லையா? தாயை போல் நேசிப்பேன், கண்ணின் மணியை காப்பது போல காப்பேன் என்ற வார்த்தையை உனக்கு கொடுக்கவில்லையா? உள்ளங்கையில் பொறுத்திருக்கிறேன் என்ற வார்த்தையை கொடுக்கவில்லையா? உச்சந்தலையில முடியெல்லாம் நான் எண்ணி இருக்கேன்னு சொல்லலையா? நீ கண்ணில இருந்து வருகிற ஒரு கண்ணீரையும் நான் பாட்டில்ல நான் சேர்த்து வச்சிருக்கேன், என் பிள்ளையோட வேதனை என்ன என்று நான் பார்க்கவில்லையா என்று தேவன் சொல்லவில்லையா? பின்ன ஏன் உன் நம்பிக்கை ஒரு மனிதனின் மீது சார்ந்திருக்கிறது? அந்த மனிதனின் மீது சார்ந்திருக்கிறபடியால் தான் நீ ஜால்ராடிக்கிறாய். அவனுடைய தவறுகளை நீ கண்டிக்க மாட்டேன் என்கிறான். அவன் தவறுகளை கண்டித்து விட்டால் அவன் என்னை விட்டு போய் விடுவான், நான் அப்ப தனியாளாகி விடுவேன். இந்த பயம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிறபடியால் தான் ஒவ்வொரு மனிதனும் தவறை தட்டி கேட்க பயப்படுகிறான். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பரிதானம் வாங்குகிறவர்கள் உன்னில் இருக்கிறார்கள். நீ வட்டியையும் பொலிசையும், பொலிசைனா இது பரிதானம் லஞ்சம், நீ வட்டி வாங்குற, பொருளாசைனால அயலானுக்கு இடுக்கன் செய்யற, என்னை மறந்து போயிட்ட. பொருளாசை பேராசையில நீ என்ன மறந்து போயிட்ட, என்ன நீ அப்படியே மறந்துட்டேங்கிறார் ஆண்டவர். ஆலயம் செல்றதுக்கு கூட நம்மளுக்கு இன்னைக்கு நேரம் இல்லை. எத்தனை சண்டேஸ் நம்ம ஆலயம் போகாம இருக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட நாள் சண்டே தானே. அந்த சண்டேலையும் நான் பொருள் சம்பாதிக்க போகிறேன், நான் படிக்க போகிறேன், நான் படித்து மேதாவியாக போகிறேன், நான் படித்து சாதிக்க போகிறேன், நான் வேலை செய்த அன்னைக்கு எனக்கு ஒரு 500 ரூபாய் கிடைக்கும், 1000 ரூபாய் கிடைக்கும். எத்தனை பேர் இன்னைக்கு ஆலயத்தை உதாசீனப்படுத்தி கொண்டு செல்கிறீர்கள்? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. இந்த வார்த்தையெல்லாம் நமக்குள்ள இல்லாததுனால தானே இது நடக்குது. இதே இந்த வார்த்தையை நீங்கள் புசித்தீர்களானால் இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில இந்த தவறுகள் நடந்திருக்காது அல்லவா? 38 அதே எசேக்கியேல் 38:8 அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய். எந்த தாயும் எந்த தகப்பனுமாச்சும் பிள்ளைங்க தவறு செய்யும் போது நீங்க கண்டிச்சிருக்கீங்களா? எந்த சகோதரன் எந்த சகோதரியும், சகோதரன் சகோதரியை பார்த்தும், சகோதரி சகோதரனை பார்த்தும், தாய் பிள்ளையை பார்த்தும், பிள்ளை தாயை பார்த்தும் நீங்கள் கண்டித்து உணர்த்திருக்கிறீர்களா? அநேக நாளுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய். ஆகையால் நீ தவறு செய்யாதே என்று யாராவது ஒருத்தருக்கு சொல்லி இருக்கிறீர்களா? ஏன்னா நம்மளுக்கு நம்ம தேடுற வசனம்னா ஆசீர்வாத வசனம். பாருங்களேன், நியூ இயருக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குற வசனம் கூட பிளெஸிங்கான வசனம் தான், இல்லை ஆசீர்வாதமான வசனம். அது என்ன? அந்த ஆசீர்வாதமான வசனத்துக்குள்ள எது நமக்கு பெஸ்ட் வருது தேடுவோம் பாருங்க. நமக்கு சர்ப்ரைஸா என்ன வருது? நீ ஏதாவது ஒரு பிளெஸிங் வசனம் ஏதாவது சொல்லுங்க ஒண்ணு. நான் என்ன நியூ இயர்ல கொடுப்பாங்க இல்லையா, உன் வீடா என்ன, நீ ஆசீர்வாதமா இருப்பாய், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த மாதிரி இப்படிதான் வசனங்கள். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி வசனத்தை நம்ம எடுத்து நம்ம பிள்ளைகளுக்கு போதிச்சிருக்கோமா? அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய்னு சொல்லியிருக்கோமா? நம்ம சகோதரன் தப்பு பண்றான், நான் சொல்லுவேன், இப்ப உனக்கு தண்டனை இல்லாம இருக்கலாம், நீ செய்த தவறுகளுக்கு இப்பொழுது உனக்கு தண்டனை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அநேக நாட்களுக்கு பிறகு நீ விசாரிக்கப்படுவாய். நீ செய்த தவறை, இளமை பருவத்தில் செய்த தவறு உன் முதுமை காலத்திலே நீ விசாரிக்கப்படுவாய் என்று சொல்லி இருக்கிறோமா? வார்னிங் கொடுத்திருக்கிறோமா? நம் பிள்ளையை பார்த்து சொல்லி இருக்கிறோமா? நம் நண்பனை பார்த்து சொல்லி இருக்கிறோமா? நம் தோழியை பார்த்து சொல்லி இருக்கிறோமா? அநேக இப்ப நீ தப்பிச்சுட்டோம் நினைக்காத, அநேக நாட்களுக்கு பிறகு நீ கர்த்தரால் விசாரிக்கப்படுவாய். ஏன் அந்த அநேக நாட்களை கர்த்தர் கொடுக்கிறார்? ஏன் நீ இங்கே தவறு செய்தும் 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 இடைப்பட்ட அநேக நாட்களை ஆண்டவர் கொடுத்து அநேக நாட்களுக்கு பிறகு உன்னை ஏன் விசாரிக்கிறார்? இடையிலே மகளே மகனே நீ திருந்தி விட மாட்டாயா? உனக்கான சஃபிஷியன்ட் காலம் கொடுத்திருக்கிறேன், போதுமான அளவு காலம் கொடுத்திருக்கிறேன். இந்த காலத்துக்குள்ளே நீங்கள் எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறீர்கள்? ஒருவனுடைய மனமாற்றத்திற்காக எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறீர்கள்? சொல்லுங்கள். உங்களுடைய உள்ளத்தை தொட்டு ஒரு கிறிஸ்டியன் சொல்லுங்கள். அநேக நாட்களுக்கு பிறகு விசாரிக்கப்படுவார். யாராவது ஒரு அண்ணன் சகோதரனை தம்பியை பார்த்து சொல்லி இருக்கிறாயா? தம்பி சகோதரியை பார்த்து சொல்லி இருக்கிறாயா? நீ பண்ணுவது தவறு, அநேக நாட்களுக்கு பிறகு நீ விசாரிக்கப்படுவாய். அப்போ இதை நான் நிறைவேற்ற சொன்னா நீங்க வேறங்க இப்படியெல்லாம் சொன்னா சொந்தமே இல்லாம போயிடும். இல்லாமல் போகட்டுமே. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற ஒரு உள்ளம் திருந்தினால் அந்த உள்ளம் கர்த்தருக்குள் திருப்பப்படுவேன், அந்த உள்ளம் நியாய தீர்ப்பிலிருந்து தப்பிக்கப்படுவேன். அதை நீ செய்தாயா? தவறை தவறை என்று சொன்னாயா? மூச்சுக்கு நேரம் சொல்லுகிறவர்களுக்கு சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை, நட்பு இல்லை, உறவு இல்லை. இது உண்மை. போகட்டும். அதான் அந்த கண்மணி போல காக்கிறாரே உன்னை, இல்லையா? உள்ளங்கையில பொறிச்சு
வச்சிருக்கிறாரே, உன்னை பொறிந்து வைத்திருக்கிறாரே, கண்ணீரை பாட்டில சேர்த்து வச்சிருக்கிறாரே, அந்த சொந்தத்தை விட, அந்த உறவை விடவா உனக்கு ஒரு மனிதன் உறவு தேவை? அந்த உறவை விடவா உனக்கு ஒரு தவறான நட்பு தேவை? அந்த உறவை விடவா உனக்கு ஒரு தவறான பிள்ளை தேவை? தேவையில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார். அநேக நாட்களுக்கு பிற்பாடு நியூ இயர்ல இந்த மாதிரி வசனங்கள் கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவோம். இந்த வசனம் எனக்கு வந்து வைங்களேன், சப்போஸ் நான் எடுக்கிற இந்த வசனம் அநேக நாட்களுக்கு பிறகு நீ விசாரிக்கப்படுவாய். ஐயோ அப்படியா, பயம் இருக்கும் நமக்கு. எச்சரிக்கையின் சத்தத்தின் வார்த்தைகள் நமக்கு தேவை. சகரியா 1ஆம் அதிகாரம் நான் படிக்கிறேன் கேளுங்க. சகரியா 1ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள் நான் படிக்கிறேன் கேளுங்கள். இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டேன். அவன் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிகளுக்குள்ளே நின்றார். அவருக்கு பின்னாலே சிவப்பு மங்கின நிறமும் வெண்மையுமான குதிரைகள் இருந்தன. அப்பொழுது நான், என் ஆண்டவரை, இவர்கள் யார் என்று கேட்டேன். என்னோட பேசுகிற தூதனானவர், இவர்கள் யார் என்று நான் உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னார். நல்லா கவனிங்க. அப்பொழுது மிருது செடிகளுக்குள்ளே நின்ற அந்த புருஷர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பூமி எங்கும் சுற்றி பார்க்க கர்த்தர் அனுப்பினவர்கள் என்றார். யாராவது இதை உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்திருக்கீங்களா? கர்த்தர் பூமியிலிருந்து உன்னைய வேவு பார்க்க, உன்னைய நீ எப்படி வாழ்றன்னு பாக்குறதுக்காக எத்தனை தேவர்களை பூமிக்கு அனுப்பியிருக்காரு பாருங்க. பாருங்க, இதோ சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டேன். அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிகள், அவருக்கு பின்னாலே சிவப்பும் மங்கின நிறமும் வெண்மையும் காண குதிரைகள் இருந்தன. அவருக்கு பின்ன எத்தனை குதிரைகள் நிற்குது பாருங்க. அத்தனை குதிரை ஏற்றல் நிற்கிறாங்க பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்க? அவர் இவங்கெல்லாம் யாரு? தீர்க்கதரிசி கேட்கிறாரு, இவங்கெல்லாம் யாரு ஆண்டவரே? அதுக்கு அவர் சொல்றாரு பாருங்க, இவர்கள் பூமியெங்கும் சுற்றி பார்க்க, இவர்கள் பூமியெங்கும் சுற்றி பார்க்க கர்த்தர் அனுப்பினவர்கள். எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்றீங்க? எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை சொல்லி பிள்ளைகளை வளர்க்கிறீர்கள்? அம்மா, கர்த்தர் இந்த உலகத்தை சுற்றி பார்க்க பூமியெங்கும் தேவதூதர்களை அனுப்பி இருக்கிறார். அவங்க குதிரையில வந்துட்டு இருக்கிறாங்க. நீ இப்ப தப்பு பண்ணி அவங்க பாக்குறாங்க. நீ நினைக்கிற தப்பு பண்ண யாரும் பார்க்கல, தப்பிச்சுலாம் நினைக்காத. ஆனால் இன்றைக்கு நாம் அதாவது நமக்கே இந்த வார்த்தையெல்லாம் தெரியறது இல்லை. ஆண்டுடைய வார்த்தை நம்மளே தரோம் இல்லை. பெற்றவங்க நீங்க கணவனும் மனைவியுமா சேர்ந்து பைபிள் இப்படி படிச்சு பிள்ளைகளுக்கு சொன்னாதானே பிள்ளைங்க நல்லா வளரும். பிள்ளைகளுக்கு சொல்றதுக்கு நேரம் இல்லை. நீங்க வேலைக்கு போங்க. ஏங்க இந்த உலகத்துல கணவன் மனைவி 2 வேலைக்கு போகணும். ஏன்னா எனக்கு எஜுகேஷன், மெடிக்கல் எல்லாம் எக்ஸ்பென்சிவ். நான் ஒத்துக்கிறேன். நீங்க எவ்வளவு பிஸியா இருங்க, நான் வேண்டான்னு சொல்லல. எவ்வளவு பிஸியா இருந்தாலும் அந்த இரவு நேரத்தில் 1 மணி நேரம் உங்கள் பிள்ளைகளோடு இருந்து இந்த வசனங்களை நீங்கள் போதித்தீர்களானால் உங்கள் பிள்ளைகள் நேர்த்தியாய் வளரும். ஆண்டவர் சிறு வயதுல விதைக்கிறது தாங்க விதை. புரியுதா? அது பெருசானது பிறகு இடிச்சாலும் வராது. நிறைய ஸ்கூல்ல 10th நல்ல மார்க் வாங்கினா 9th வந்து மிதிப்பாங்க குழந்தைகளை. குழந்தையில இருந்து படிச்சு வந்தா அந்த குழந்தை நல்லா படிச்சு வரும். 9th 10th வந்து அந்த குழந்தைகளை இடிப்பாங்க. அது ஈஸ்வாஸ் தெரியாம 9th 10th வரும். இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. பிள்ளைகளை வளர்த்து நீங்கள் திருத்துறது கஷ்டம். குழந்தையில இருந்தே விதைங்க. இப்படி எல்லாம் சொல்லி கொடுங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு யோவான்ட்ட, இதை நீ வாங்கி புசி, என்னுடைய வார்த்தைகளை புசி. எசேக்கியேல சொல்றாரு, என்னோட வார்த்தைகளை நீ புசி, புசித்து அந்த வார்த்தைகளை நீ எடுத்து சொல். புரியுதுங்களா? அதே சகரியா 7ஆம் அதிகாரம் 9 to 13 படிக்கிறேன். தயவு செய்து வசனம் தான் சொல்லிட்டு இருக்கிறேன், நல்லா கேளுங்க. 9 to 11 சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், பாருங்க, சிங்கமாரி கர்ஜிக்கிறார் பாருங்க. ரெக்வெஸ்டால சொல்லல, சேனைகளின் கர்த்தர் நான் சொல்கிறேன், தயவு செய்து கேட்கிறீர்களா? அப்படி அவர் சொல்லல. எப்படி சொல்றார்? சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் உண்மையாய் நியாயம் தீர்த்து அவனவன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கமும் செய்து விதவையையும் திக்கற்ற பிள்ளையும் பரதேசியும் சிறுமியானவனையும் ஒடுக்காமலும் உங்களில் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் இருங்கள். ஒவ்வொரு இடத்துலயும் ஆண்டவர் இந்த விஷயத்தை சொல்றார். புரியுதுங்களா? அதே 8:16 நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவன் பிறனோட உண்மையை பேசுங்கள். போச்சா? இதுதாங்க நம்மளுக்கு கஷ்டம். இது ரொம்ப கஷ்டம். சகோதரியே இன்னொரு சகோதரி கிட்ட
நாங்க ஒரு சொத்து வாங்கியிருக்கேன் தெரியுமான்னு சொல்ல மாட்டாங்க. உண்மையை மறைப்பாங்க. புரியுதா? ஏன்னா பொறாமப்பட்டுவாங்கன்ட்டு. இப்படி உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இவ்வளவு மோசமான உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். புரியுதா? பிள்ளை சொந்த பிள்ளை வந்து பிரிச்சு பேசுது. இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள உண்மையை பேசுறவங்க கம்மி. குடும்பத்துக்குள்ளேயே உண்மையை பேசுறவங்க போது வெளியே போயா உண்மை பேச போறோம்? யோசிச்சு பாருங்க. அவன் பிறனோட உண்மையை பேசுங்க. மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கணும் ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு. வருதா? ஆனா உண்மையை பேசுறமா யோசிங்க. ஒரு ஸ்கூல்ல லீவ் எடுக்கிறாண்டா கூட டீச்சர்ஸ் குழந்தைகள் சொல்றாங்க, ஏய் உண்மையே பேசணும். யாரு சொல்றது? யாரு? ஒரு டீச்சர். உண்மையை தவிர யாரும் எதுவும் பேசக்கூடாது, தப்பு. உண்மையை தவிர போய் பேசினா தப்பு. ஆனா மறுநாள் அந்த டீச்சர் வந்து நான் என்கிட்ட வந்து பிரின்சிபலா இருக்க என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, மேடம் நாளைக்கு எனக்கு லீவு, பிகாஸ் நாளைக்கு எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கு. என்ன பர்சனல் ஒர்க்கு? அது ஒரு பொய் சொல்லுவாங்க. புரியுதா? உண்மையே பேசு என்ற ஆசிரியர் இங்கே பொய் சொல்ல வருகிறார் என்னிடம். ஐ மீன் நான் இது எக்ஸாம்பிளா சொல்றேன், என்கிட்ட இல்ல, ஜெனரலா சொல்றேன். பேசு, உண்மை பேசு என்று சொல்கிற நாம் அநேக காரியங்களுக்காக பொய் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவனவன் பிறனோட உண்மையை பேசு, இல்லைன்னா அமைதியாயிட்டு இரு. உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். நியாயம் தீர்க்கலாமா? நிறைய குடும்பத்தில் இது நடக்கிறது இல்லை. சகோதரன் சகோதரி, 2-3 சகோதரன் 2-3 சகோதரிகள் இருந்தா இவன் பண்றது தப்புன்னு இந்த சகோதரிக்கு தெரியும். ஆனா தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா தப்புன்னு சொல்லிட்டு அந்த சகோதரன் இந்த சகோதரிட்ட பேச மாட்டாங்க. நாளைக்கு இவங்களுக்கு குழந்தை இருக்கு, அவங்களுக்கு குழந்தை இருக்கு, என் குழந்தை கல்யாணம் பண்ணா இவன் தானே தாய் மாமா எல்லாம் செய்யணும். அந்த உறவே இல்லாம போயிடுமே. நமக்கு எதுக்கு வம்பு? நம்ம வாழ முடியும். தப்புன்னு சொன்னா நியாயம் தீர்த்து சொல்லிட்டோம்னா அங்க தகராறு சொந்தத்துக்குள்ள. கரெக்டா? எந்த சொந்தமும் தப்புன்னு எடுத்துக்கிறது இல்லை. அதனால தப்புன்னு சொல்றது இல்லை, நியாயம் தீர்க்கிறது இல்லை. நமக்கு எதுக்கு வம்பு? நமக்கு எதுக்கு வம்பு? ஒதுக்கி போறோம். ஆனா பைபிள் அப்படி ஒதுக்கி போக சொல்லல. என்ன சொல்றாங்க? சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க சத்தியமும் இருக்கணும், அட் த சேம் டைம் சண்டையும் வேண்டாம், நியாயமா சமாதானமா நியாயம் தீருங்கள். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமல். எத்தனை பேர் தீங்கு நினைச்சிட்டு வாழ்றோம்? ஒரு வேலையில போனா சீனியர் ஜூனியர் தீங்கு நினைக்கிறது. இவன் எனக்கு பின்னால வந்தவன், இவன் என்னை முந்தி போறான், இவனை எப்படியாவது ஆட்டையை போனீங்க, இவனை எதையும் அமுக்கணும். ஏன்? அந்த புத்திசாலித்தனம் அந்த வேலையில கட்டுறது தானே, அடுத்தவனை அமுத்துறதுதான் கட்டுறது. குடும்பத்திலேயே அப்படிதான். இப்படிதான் உலகம். தீங்கு நினையாமலும் பொய்யானையின் மேல் பிரியப்படாமல் இவையெல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள். அப்ப கர்த்தர் வெறுக்கிற காரியத்தை நம்ம பிள்ளைகிட்ட சொல்லுமா இல்லையா? கர்த்தர் வெறுக்கிற காரியம் முதல்ல நமக்கு என்னன்னு தெரியணுமா இல்லையா? அந்த கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள் முதல்ல எனக்குள்ள நான் புசிக்கணும் இல்லையா? அப்புறம் தானே உங்கள் வயிற்றின் கனியாக உங்கள் பிள்ளைகளிடம் நீங்கள் சொல்ல முடியும். அதான் ஆண்டு சொல்றா, முதலாவது நீ புசி, வேதத்தை நீ புசி, கர்த்தருடைய வார்த்தையை நீ தியானி. முதலாவது செப்பனியா 1:12 சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தர் நன்மை செய்கிறதும் இல்லை தீமை செய்கிறதும் இல்லை என்று தங்கள் இருதயத்தில் சொல்லுகிறவர்களான மனுஷரை தண்டிப்பேன். ஏன்னா இந்த மாதிரி எத்தனை பேர் சொல்லிட்டு அடைகிறோம். நம்ம யோசிச்சு பாருங்க. அவர் என்னங்க நன்மை செய்யறது? அவர் செயல்படுறதே இல்லை. அப்படின்னா இந்த கர்த்தர் செயல்படுகிறது இல்லை. கர்த்தர் எப்படிங்க செயல்படுவார்? அருவருக்கிற காரியத்தை நீங்க எல்லாம் செஞ்சுட்டு கொலை செஞ்சாலும் கொலை தப்புன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. நீ அமைதியா ஜால்ரா அடிச்சாலும் தப்புதான். உன் ட்ரெஸ்ல ரத்தக்கரை பறிஞ்சிருக்குன்னு சொல்றாரு. புரியுதா? தப்புன்னு சொல்லல, நியாயம் தீர்க்கல. நீ என்ன செஞ்ச? உன் சகோதரர்களே தப்புன்னு உனக்கு சொல்றதுக்கு உனக்கு பலன் இல்லை. நீ ஜால்ரா அடிக்கிற. ஏன்னா உனக்கு தேவைகள். அவன் தேவை, இவன் தேவை, இந்த தேவை, இந்த தேவை, இந்த தேவை, 4 பேர் தேவை, என் பிள்ளை கல்யாணத்துக்கு வரணும், எத்தனை கடமை இருக்கு எனக்கு. நீ ஏன் இப்படி இருக்கிற? இப்படி இருந்தா கர்த்தர் எங்க உங்ககிட்ட வருவார்? ஆனா நீ என்ன சொல்ற? கர்த்தர் நன்மை செய்வதும் இல்லை தீமை செய்வதும் இல்லை அப்படின்னு தன் இருதயத்திலேயே சொன்னீன்னு வச்சுக்கோயேன். ஆண்டு சொல்றாரு, சொல்ற மனுஷனை தண்டிப்பேன். இதை உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தீங்களா? இந்த வசனத்தை உங்க இதயத்துல தியானிச்சீங்களா? தியானிச்சுட்டு உங்க பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தீங்களா? எத்தனை பேர் வசனத்தை புசித்திருக்கிறீர்கள்? வசனம் இன்ச் பை இன்ச் புசிச்சிருக்கவங்க எத்தனை பேர்? ஆகாய் 1:5-6 சொல்லப்பட்டிருக்கு. முடிக்கிறேன்.
தயவுசெய்து பொறுமையா கேளுங்க. வசனம் சொல்லிட்டு இருக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒவ்வொரு இடத்துலயும் ஆண்டவர் கர்ஜிக்கிறார் பாருங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நியூ இயர் அன்னைக்கு இந்த வசனமும் கொடுத்தா சந்தோஷப்படுவேன். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்க. நமக்கு அந்த வசனம் கிடைச்சோடனே ஐயோ நான் போற வழி சரியா, பயமா இருக்கும், நல்லா இருக்கும். நம்ம மனசு அலர்ட்டா இருந்தா நம்ம பாவத்துல நிறைய விஷயங்கள் தப்பிப்போம் இல்லையா? உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விரைந்தும் கொஞ்சமா அறுத்துட்டு போறீங்கிறார் ஆண்டவர். நிறைய விதைக்கிற, மழை வந்து அடிச்சுட்டு போயிடுது, புயல் வந்து அடிச்சுட்டு போயிடுது, காத்து வந்து அடிச்சுட்டு போயிடுது, கொஞ்சம் தான் உனக்கு கிடைக்குது. புசித்து சாப்பிடுற, திருப்தியாக மாட்டேங்கிற, குடிக்கிற, குடிச்சால் பரிபூர்ணம் அடையல. நீங்கள் வஸ்திரம் ட்ரெஸ் போடுறோம், ஒருவனுக்கு குளிர் விடல, கூலிய சம்பாதிக்கிற, பொத்தலான பையில எல்லாம் போயிருது வெளியே. ஏன் ஆண்டவர் சொல்ற இதெல்லாம் உனக்கு வருது? ஏன்? உன்னோட வழியை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்ற. அப்படின்னா உன் வழியை சிந்திச்சு பாருங்கிறார். இத்தனை நடக்குதா உன் வாழ்க்கையில? உன் வழியை சிந்திச்சு பாரு. மீகா 2:7 சொல்லப்படுற, செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ? எப்படி பாருங்க, ஆண்டவர் சொல்றார், செம்மையா நடக்கிறவனுக்கு நான் நன்மை செய்ய மாட்டேன்னு சொல்லல. செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ? வார்த்தைக்கு முக்கியத்துவம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை நீ புசித்தாயா? அந்த வார்த்தையை நீ புசித்து ரசித்தாயா? அந்த வார்த்தையை நீ புசித்து உன் பிள்ளைகளுக்கு எடுத்து சொன்னாயா? அவர் சொல்றாரு, செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாது. என் வார்த்தை நன்மை செய்யுமே, நீ செம்மையா நடந்தீனா. மனுஷனை நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறாரே. சொல்றாரு பாருங்க, நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் சிநேகிதனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? கர்த்தர் கேட்கிறாரு, வேற என்னப்பா உங்ககிட்ட கேட்கிறேன்? இதெல்லாம் செய்ய மாட்டியா? ஆண்டவர் கேட்கிறாரு, சொல்றாரு, உன் வழிய நீ கவனிச்சு பாருங்கிறாரு. நீ அநேக நாட்களுக்கு பிறகு விசாரிக்கப்படுவாருங்கிறாரு. இதையெல்லாம் நீங்க புசிச்சு சொல்ல வேண்டியவர்களுக்கு சொன்னீங்கன்னா, வார்த்தைகளை எல்லாரிடம் உங்கள்கிட்ட யாரெல்லாம் வந்து அமர்ந்து இருக்கிறாங்களோ அவங்க கிட்டெல்லாம் நீங்க இதை சொன்னீங்கன்னா, அவர்களுடைய வார்த்தையும் அவர்களுடைய பாதையும் அவர்களுடைய நடையும் ஆண்டவருக்கு நேராய் பலப்படும். சிந்திப்போமா, ஜபம் செய்வோம். தகப்பனே, உங்களுடைய வார்த்தைகளை இன்று சிந்தித்தோம் ஆண்டவரே, தியானித்தோம் அப்பா. யோவானுக்கு நீ சொன்னீங்க, என் வார்த்தைகளை நீ புசித்து அதை அநேகருக்கு தீர்க்க தரிசனமாய் சொல் என்று சொன்னீங்க. எசேக்கியேலை பார்த்து சொன்னீங்க, என் வார்த்தைகளை நீ, இந்த சுருளை நீ புசி, அதை வார்த்தைகளை எடுத்து செல் என் மக்களுக்கு என்று சொன்னீங்க. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் புசித்து ஆண்டவரே, அதன்படி நாங்கள் நடந்து உம்முடைய வார்த்தைகளை அநேகருக்கு பிரயோஜனமாய் எடுத்து செல்ல எங்களை நீர் பயன்படுத்துகிறார். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, go to YouTube, type Unshackled Ministry, subscribe, please share this video. Thank you.